கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அல்லேலூயா. இங்கே பிரசங்கி எழுத்தாளன், பிரசங்கி புத்தகத்தின் ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையானவனாக, பழுது இல்லாதவனாக, குற்றம் இல்லாதவனாக, குறைபாடு இல்லாதவனாக, புத்தி சுயாதீனமாய் அல்ல, ஊனமுற்றவர்களாக அல்ல. இன்னைக்கு அநேக குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக பிறக்கிறாங்க. அப்படி இல்லை. உண்டாக்கினாரா செம்மையானவனாக, குற்றம் இல்லாதவனாக, பழுது இல்லாதவனாக, குறை இல்லாதவனாக அழகாக படைத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்களாம்? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்களாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாங்க. அந்த உபாய தந்திரங்கள்னால இன்றைக்கி உலகத்தில் பாடுகள், கஷ்டம், நெற்றி வேறு நிலத்தில் சிந்தி சம்பாதித்து பழைக்க வேண்டிய சூழ்நிலை, சகோதரிகள் அந்த பேறு காலத்தில் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த உபாய தந்திரங்களை நாம் மீண்டும் மீண்டும் தேடிக்கொள்ளாதபடிக்கு செம்மையாய் படைத்த ஆண்டவரை, குற்றமில்லாத ஆண்டவரை, அவருடைய வழியில் நாம் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் நடப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செம்மையாக நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். செம்மையாக நடத்த நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். செம்மையாய் நடத்துகிற அவரை சார்ந்து இருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராங்க. ஆமென். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் எங்களை எப்படி படைத்தீர் சொல்லி நாங்கள் பார்த்தோம். படைக்கப்பட்ட அந்த மனுக்குலம் அன்று அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டதுனால இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிக்கும் அத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் அவங்க தேடிக்கொண்ட உபாய தந்திரங்கள், பாவம், கீழ்ப்படியாமன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா. ஆகவே அந்த உபாய தந்திரங்களை நாங்கள் விட்டுட்டு உம்முடைய வழியில் நாங்கள் தொடர்ந்து நடக்க கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.